இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் சகரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும், நீர் பேசும், நீர் பேசும். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, சொல்லுவோம். பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, சொல்லுவோம். பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ. பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ, சொல்லுவோம். பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வணைந்தவர் நீ. என்னை படைத்தவர் நீ, என்னை வணைபவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே, 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ. எங்களோடு நீர் பேசும். மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, ஒரு வாயின் வார்த்தையால் பிழைப்பான் சொன்ன வார்த்தையின்படி உங்கள் வார்த்தை மூலம் பேசும். இந்த 6வது மாதத்தின் வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு நிறைவேறட்டும். உதவிகளை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையுண்டாக வாசிப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, சொல்லியும் நிறைவேற்றாமல் இருக்கவும் மாட்டார். அவர் எதை சொன்னாரோ அவர் சொன்னபடியே செய்கிறவர். இந்த 6வது மாதத்தில் சபையே, உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மைகளை இந்த 6வது மாதத்தில் நான் உனக்கு தருவேன், இன்றைக்கே தருவேன். உன் கண்களால் நீ அவைகளை சுதந்தரித்துக் கொள்வாய். உன் கண்களுக்கு முன்பதாக வறண்ட நிலைமை போல் இருக்கலாம்,
உன் கண்களுக்கு முன்பதாக வறண்ட வானத்தை போல இருக்கலாம். ஒரு கையளவும் மேகமும் காணலையேன்னு சொல்லுகிற உன் பார்வைக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் செய்கிற விஷயங்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆனாலும் அவர் செய்து நிறைவேற்றி முடிக்கிறவர். ஒன்றும் இல்லாத இடத்தில் தான் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர். இருக்கிற இடத்தில் அவர் அற்புதம் செய்கிறவர் அல்ல. எங்கே இல்லையோ அங்கு அற்புதத்தை செய்கிறவர். எங்கே குறைவு இருக்கிறதோ அங்கு அற்புதம் செய்கிறவர். எங்க தேவை இருக்கிறதோ அங்கு அற்புதம் செய்கிறவர். எங்க தடை இருக்கிறதோ அங்கு அற்புதம் செய்கிறவர். எங்க போராட்டம் இருக்கிறதோ அங்கு அற்புதம் செய்கிறவர். உங்க வாழ்க்கையில என்னென்ன நிலைமைகள், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறதோ இது எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். அறிந்தவர் சொல்லுகிறார், அவைகளை இன்றைக்கே தருவேன். நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும்னா, நான் அடிக்கடி சொல்ற விஷயம், வாக்குத்தத்தத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவனுக்கு தான் அது நிறைவேறும். கவனிக்கிறீங்களா? வசனத்தை வாசிக்கிறதா மட்டும் நன்மை வராது. இந்த வசனத்தை நடக்கிறவர்களுக்கு தான் அற்புதங்கள் உண்டு. ஆமென். ஆலயத்துக்கு வருவதனால ஆசீர்வாதம், ஆலயத்துக்கு வருவதனால ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிக்கிறார். இதோ வழி, இதிலே நடவுங்கள் சொன்னபோது இந்த சத்தத்துக்கு, இந்த வேதத்தின் வசனத்தின்படி எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை கத்த தருவார். இந்த 6வது மாதத்தை கத்த சொன்னது, இன்றைக்கே தருவேன். நீ விரும்புகிற இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். நீங்க எதை விரும்புறீங்க? ஏன்னா ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அநேக நாள் ஆனது, 3 நாட்கள் ஆனது. ஜனங்கள் சாப்பிடல, இடத்த விட்டும் போகல, காத்திருந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இவளுக்கு பசியா இருக்கும் என்று அறிந்து இவளுக்கு ஏதாவது கொடுங்கள் சொல்லி கேட்டபோது அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. சீஷர்கள் சொன்னாங்க, ஐயா இது வனாந்தரம் இடம், இங்க வெங்காயம் தக்காளி வாங்க கூட கடை இல்லை, ஒன்றும் கடை இல்லை, இந்த வனாந்தரத்தை என்ன கிடைக்கும்? அப்போ உங்களுக்குள் என்ன இருக்குன்னு கேட்டபோது, அப்போதான் இந்த கூட்டத்தில் சிறு பையன் தான் வைத்திருந்த 5 அப்பத்தையும் 2 மீனும் கொண்டு வந்து இதுதான் என்னிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி தேவனிடத்தில் காண்பித்த போது ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேரை போஷித்து மீதியான துடுக்கையை அவன் கையில கொடுத்தார். அவன் நாளைக்கு செய்யல, நாளை மறுநாள் செய்யல, 10 மாசம் சென்று செய்யல, அந்த நிமிஷத்துல அவர் அற்புதம் செய்தார். நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில வெறுமையா இருக்கலாம். இப்ப உங்ககிட்ட என்ன இருக்கு? இருக்கிறதை தேவனுக்கு காண்பி, கத்த நன்மை செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒன்று சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட மறைக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் என்ன பண்ணக்கூடாது? மறக்கவே கூடாது. ஆமென். ஏன்னா வசனத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்கு. அனனியா சப்பீரால் தானே? வசனத்தை வாசிங்க. எத்தனை அதிகாரம்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்பா. எத்தனை வசனம்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துட்டீங்களா? அனனியா என்னும் பேருள்ள சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். என்னதான்? நிலத்தை விற்றாங்க. தன் மனைவி அறிய ஒரு பங்கை என்னதான் வஞ்சித்தது? என்னது? மறைச்சி ஒளிச்சு. நீங்க உங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம மறைச்சு வைக்கிறீங்க இல்லையா? கருப்பு பணம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மனைவிக்கு தெரியாம படையில சொருவிக்கிற கருப்பு பணம் இருக்கு தெரியுமா? கணக்கு காட்டாத பணம் என்ன பணம்? சரி, ஸ்தோத்திரம். அறிய அவர் கிரயத்தில் ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலன் பாதத்தில் வைத்தார்கள். பேது அவர்களை நோக்கி, அனனியாவே, நிலத்தில் கிரயத்தில் ஒரு பங்கை பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை
நிரப்பினது என்ன? இங்க பாருங்க, அப்போஸ்தலர் நாட்களிலே விசுவாசிகள் தங்களுக்குள்ள நிலத்தெல்லாம் விற்று ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. அப்போ இந்த அனனியா சப்பிரானது, ஐயா பாஸ்டர் எனக்கு இவ்வளவுதான் வருமானம் சொல்லி கொடுத்த போது பேதுரு சொன்னாரு, நீ ஒரு பங்கை வஞ்சித்து இருக்கிறப்பா, அந்த வஞ்சித்ததுக்கு காரணம் சத்துரு வந்துச்சானு சொல்லி கேள்வி. வாசிங்க. அதை உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசிங்க. அனனியா இந்த வார்த்தையை கேட்கவே அவன் விழுந்து ஜீவனை விட்டான். இவளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த, நீ ஏன் போய் சொன்ன உடனே அவன் செத்துட்டான். யோசிச்சு பாருங்களேன், யார்கிட்ட போய் சொன்னா? யார்கிட்ட போய் சொன்னா? அங்கு தலைமைவராக இருந்த பேதுருக்கிட்ட போய் சொன்னான். யோசிச்சு பாருங்க, இப்ப எத்தனை பேர் உங்க பாஸ்டர்கிட்ட போய் சொல்றீங்க? ஹலோ. அதனால நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல, வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஓகே, அடுத்தது. வாலிபர் எழுந்து அவரை சேலையை சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவருடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தால், பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை எவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று எனக்கு சொல் என்றால், அவள் ஆம் இவ்வளவு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் 2 பேர். யார் 2 பேர் ஒருமனப்பட்டது? எதுக்கு ஒருமனப்பட்டாங்க? ஹலோ. ஜபத்துல ஒருமனம் வராது, ஊழியத்துக்கு ஒருமனம் வராது, ஆனா ஒரு தவறு செய்யறதுக்கு ஒருமனம் வரும். இதோ உன் புருஷன் அடக்க பண்ணப்பட்டவனுடைய கால் வாசற்படியில வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே விழுந்தால் ஜீவனை. நல்லா பாருங்க, வாலிபர் அவளை போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தேவன் உன்னை ஏமாற்றுகிறவர் அல்ல. தேவனிடத்துல மட்டும் போய் சொல்லாதீங்க. இன்னைக்கு ஆசீர்வாதம் வேணும் 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 கேட்கிறோம், ஆனா நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று நான் தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கிறேன். அவருக்கு தெரியும் உன் தேவை என்ன என்பது தேவனுக்கு தெரியும். உனக்கு எவ்வளவு வேலை வருமானம் வேணும் என்பது அவருக்கு தெரியும். ஒரு மாதத்தை குடும்பத்தை நடத்துவதற்கு உனக்கு எவ்வளவு தேவை என்பது அவருக்கு தெரியும். இந்த மாதத்தில் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், உங்க பிள்ளைகளுக்கு தேவை என்பது தேவனுக்கு தெரியும். தெரிந்து உன்னிடத்துல கேட்கிறாரு, உன்னிடத்துல என்னப்பா இருக்குன்னு கேட்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்ல தெரியுமா? உண்மையை சொல்வதில்ல, ஆண்டவரே என்கிட்ட இதுதான் இருக்கு. நான் சொல்றேன், உனக்கு வருமானத்தை கொடுக்கிறவர் தேவன், ஒரு வருமானத்தை பெருக பண்ணுகிறோம் தேவன். நீ 2 தனையான ஆசீர்வாதம் பெறணும்னா இந்த வசனத்தின்படி ஏமாற்றாத. ஏன்னா இந்த வார்த்தை காலை தியானித்துக் கொண்டு ஆவியானவரோடு கூட பேசுற விஷயம் இதுதான். இன்னைக்கு அநேகர் தேவனை சோதிக்கிறோம். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்துற விஷயம், சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளை இரட்டத்தனையாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். இந்த மாசத்துல தூங்கும், இந்த மாசத்துல நடக்கும், நிச்சயம் நிறைவேறும் என்று நான் பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும்? கொஞ்சம் வேணுமா? கையளவு மிகவும் காணும் வர அப்பாவை விடவே மாட்டேன். ஆமே. எவ்வளவு ஆசீர்வாதம் வேணும் சொல்லுங்க. நீங்க எதை ஆண்டோட சொல்றீங்களோ அதை தருவார். எவ்வளவு வேணும் ஆசீர்வாதம்
சொல்லுங்க, எவ்வளவு கை காட்டுங்க, எவ்வளவு வேணும்? அவ்வளவுதானா? கையை விரிச்சா நீ விரிக்கிற அளவுக்கு கத்த தருவாருங்க. கையை தூக்காதீங்க, கையை விரிங்க. உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வேணும்? போதுமா? 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 ஆமென். இன்னும் 10 கை தான் போதுமா சார்? சரி, நான் ஜெபிக்கிறேன், கத்த நிச்சயம் உங்களுக்கு தருவார். சோ நான் பணத்தை மோட்டிவ் பண்ணல, உங்கள் விசுவாசத்தின் அளவை நான் மோட்டிவ் பண்றேன். நீங்கள் பெருகுவீங்க. இப்போ இருக்கிறத விட நீங்கள் 1000 மடங்கு பெருக உனக்காக கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து வைத்திருக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசி வசனம் சொல்லுது, இடம் கொள்ளா மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் போதுமானவர். ஆமென், ஆமென். இப்போ ஆசீர்வாதம் பெருசா கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் பெருகணுமோ அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் நினைக்கிறது தெரியுமா, நம்ம கவர்ல போட்டா தசமபாகம் நம்ம நினைக்கிறோம். கவர்ல போட்டா என்னது? தசமபாகம். கவர் இல்லாம போட்டா அது என்னது? அப்படிதான் நம்ம நினைக்கிறது. அப்படிதானே? கவர்ல போட்டா என்னது? தசமபாகம். கவர் இல்லாம போட்டா காணிக்க. நான் கேட்கிறேன், அப்ப உங்கள் தசமபாகத்தை நீங்க சரியா செலுத்துறீங்களா? ஹலோ, சொல்லுங்களேன், உங்கள் தசமபாகத்தை நீங்க செலுத்துறீங்களா? வார்த்தை வராது. சரி, நம்ம கேட்கிறேன், இப்போ நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? கவனிங்க, இப்போ நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? இது என் சப்ஜெக்ட் இல்ல, ஆண்ட உணர்த்தன சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? எனக்கு மட்டும் இவ்வளவு வேணும், ஆனா ஆண்டவருக்கு மட்டும் கட்டுகு. நான் சொல்றேன், என் ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் பேசினது இதுதான், இந்த வருஷம் இந்த மாசத்துல நீ விரும்புகிறது இரட்டிப்பாய் தேவன் தருவார். எனவே நீங்க தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் நீங்க கொடுத்து பழகி பாருங்க. தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் உங்களோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பாஸ்டர், நீங்க அப்படி கேட்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் சொல்லவே இல்லை பாஸ்டர், இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் பிலாத்தை போல கை கழுவிட்டேன். ஓகே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னை சொல்றேன், கர்த்தருக்கு நம்ம கொடுக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? நம்மை அவர் அலைந்து திரிய விட மாட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? என் அனுபவத்தை நான் சொல்றேன். கர்த்தருக்கு நான் கொடுக்கும்போது என் வீட்டுல ஒண்ணுமே இல்லை என்ற நிலை வராது. ஆமென். ஏன் தெரியுமா? நான் என் விசுவாசத்துல என் ஊழியத்துல கற்றுக்கொண்டதுதான். தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இத்தனை வருஷம் ஊழியத்துல நம்ம சபையில கவர்ல கொடுக்கிற காணிக்க மட்டும் 7 பேர் தான். எத்தனை பேரு? 7 பேர். அப்ப அந்த 7 பேர் எவ்வளவு கொடுத்திருப்பாங்கன்னு யோசிங்க. நான் அதை சொல்ல விரும்பல, தேவனுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். நான் சொல்றேன், எவ்வளவு இருந்தாலும் கர்த்தர் நடத்துகிறதை ஆச்சரியத்தோடு கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்காதவங்க கொடுங்க. கர்த்தர் உங்களை இந்த மாசத்தில் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உயர்த்துவேன் என்பதை சொல்லுகிறேன். நான் பலிபீடத்திலும் சொல்லுகிறேன், நிச்சயம் உங்கள் வருமானத்திற்கான வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். சொல்ல, என் வழி அடைக்கப்பட்டாலும் உனக்காக 7 வழிகளை திறந்து கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷனை அவர் பரிபூரணமாய் 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 ஆசீர்வதிக்கிறவர். உன் வாழ்க்கையில அந்த நிறைவை பார்ப்பதற்கு கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தை சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 61:7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டந்தனையான லட்சைக்கு பதிலாக நல்ல வேதம் சொல்லுகிற அது நிமித்தம் இரட்டிப்பான சுதந்திரத்தை அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வெட்கத்திற்கு பதிலாய். நீங்க வெட்கப்பட்டிருக்கீங்களா? உங்க வீட்டு முன்னாடி வந்து கடைக்காரன் கடை கேட்பானு, அப்ப வெட்கப்பட்டிருக்கீங்களா?
ஆமே. இஎம்ஐ கட்ட முடியல, வெட்கப்பட்டிருக்கீங்களா? கடன் கொடுத்த வீட்டு முன்னாடி அசிங்கமாக திட்டும் போது வெட்கப்பட்டிருக்கீங்களா? எஸ், இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வாழ்க்கையில மாற போகுது. நான் சொல்லுங்க, நீங்கள் கொடுக்கலாய் மாறினால் உங்களுக்கு வேண்டிய வருமானத்தை கர்த்தர் வானத்தை திறந்து காகங்களை அனுப்பி அதன் காரியத்தில் நேர்த்தியாய் செய்ய அவரால் கூட்டும். ஆமே. உங்களுக்கு சொல்றேன், எனக்கு அவன் செய்வான் இவன் செய்வான் நம்ம எவனும் செய்ய மாட்டான். செய்ய நினைச்சாலும் கர்த்தர் மனசை மாத்திடுவார். நான் எங்க ஊழியத்தில் கண்டதுதான். ஏன்னா பாஸ்டர் அம்மா வேலை நிற்கும்போது சொன்னாங்க, நீங்க கவலைப்படாதீங்க பாஸ்டர், உங்களுக்கு நான் மாசம் மாசம் கொடுக்குற அதை கொடுக்க நினைச்ச பரவாயில்லையே, கர்த்தர் ஒரு வழி அடிச்சா 7 வழியா திறக்கணும்னு சொன்னா எல்லா வழியும் திறக்கப்பட்டது, எங்கேருந்து உதவி வரல. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, டேய் நீ அவன் முகத்தை பார்க்குற, அவன் முகத்தை பார்த்து இருக்கிறத லாக் பண்ணிடுவேன். அல்லேலூயா. எல்லா வழி அடைக்கப்பட்ட போது ஆமே பரலோகத்தை நோக்கி பார்க்கும். ஆமே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். சொல்லுவோம், எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை. ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை பார்க்கிறவனுக்கு பரலோகத்திலிருந்து உதவி வரும். ஆமென். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரு வானத்தை பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னா நிச்சயம். சொல்லுங்க, எதை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? பரலோகத்தை யாரெல்லாம் பார்க்கிறீங்களோ அங்க இருந்து உனக்கு மன்னா வரும். ஆமென். மன்னா கொஞ்சம் தர மாட்டாரு, உன் கூட நிரம்ப கொடுப்பார். அதுதான் என் தேவன் கற்றுக் கொடுத்தது. விசுவாச பிள்ளையே, நீங்க அநேகர் குடும்பத்துல தருத்தர் இருப்பதுக்கு காரணம் தெரியுமா? தருத்தர் இருக்கா? கஷ்டம் இருக்கா? யாருக்கெல்லாம் இருக்கு? இருக்கா? ஒரு சிலருக்கு. நான் சொல்றேன், வானத்தை பாருங்க, அதிகாலையில் எழுந்து பரலோகத்தை பாருங்க, உனக்காக வானத்திலிருந்து மன்னாவை தருவார். ஆமென். பரலோக காலையில எழுந்து பரலோகத்தை பார்த்து, ஏசப்பா இந்த தினத்தை ஆசீர்வதிங்கன்னு கேட்டா, இந்த நாளுக்குரிய கிருபையும் இந்த நாளுக்குரிய பாதுகாப்பும் இந்த நாளுக்குரிய மன்னாவையும் தேவன் தந்து உன்னை போஷிப்பார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில விசுவாசிங்க ஒரு 15 பேர் இணைந்து ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்றேன், ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் குறையில்லாம நடத்திட்டு இருக்காரு. அப்படிதானே? அப்படிதானே? ஜபத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஜபத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் குறைய வச்சது கிடையாது. தேவை மலை போல இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். அதனால நாங்க இதை பழகினாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை தேடுங்க, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனிய செய்தியை நான் ஆரம்பிக்கல. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கடந்து வருகிறேன். யாருக்கெல்லாம் இரட்டந்தனையான ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கிறீங்களோ அவங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். நம்ம யாருக்கெல்லாம் செபிக்கிறோம்? நம்ம யாருக்கெல்லாம் செபிக்கிறோம்? ஹலோ, தேசத்துக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஆலயத்துக்காக, நோயாளுக்காக, பிணியாளு, அதுக்கு இதுக்கும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் சொன்னாரு இதெல்லாம் பொதுவான ஜெபம். ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்னா, ஆண்டவர் ஒரு மனுஷனை காண்பித்தார். யோபு. யோபு இப்படிப்பட்டவனா இருந்தான். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
ஊத் தேசத்திலே யோபு என பெயர் கொண்ட மனுஷன் ஒருவன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து, நல்ல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட்டு விலகருடமாயிருந்தான். நல்லா பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை சொல்லுகிறார், இவன் இப்படிப்பட்டவனா வாழ்ந்தான்னு சொல்லி. அவன் இந்த தொடர்ந்து வாசிங்கன்னா, அவனுக்கு 10 பிள்ளைங்க, 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், திரளான வேலையாட்கள். இப்படிப்பட்ட செல்வந்தனாய் வாழ்ந்தவன் இந்த யோபு. அவன் யாராயிருந்தான்? தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு உத்தமனாய் வாழ்ந்தான், தேவ பயத்தோடு வாழ்ந்தான். இப்படிப்பட்டவனுக்கு நண்பர்களும் இருந்தாங்க. ஆமே, அவனோட இந்த நண்பர்கள் 3 பேர் ரொம்ப நல்லவங்க, அப்படிதானே? ஆமே, அதாவது நம்ம கஷ்டம் வரும்போது கூட யார் வருவா? கஷ்டம் வரும்போது கூட நண்பர்கள் வருவான்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? நண்பன் என்ன பண்ணுவான்? ஆத்திர அவசரத்துக்கு வந்து உதவி நிற்பான்பா, தோல் கொடுப்பான் நண்பன். ஆமே, அது நண்பனை கொடுத்த ஏகப்பட்ட விஷயம். ஆனால் இங்கே யோபுக்கு வந்த நண்பன் யார் தெரியுமா? 3 பேர் இருந்தாங்க. யாரா இருந்தாங்க? ரொம்ப நல்லவனா இருந்தாங்க. ஆமே, யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான். பிள்ளைகளை இழந்தான், ஆடு மாடுகள், தன் ஆஸ்திகள், சொத்து எல்லாம் இழந்தான். சரீரத்தில் வியாதிகள் வந்தது. ஒன்றுமில்லாதவனாய் நிர்கதியாய் அவன் நடுவில் ரோட்ல நிற்கிறான். இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர்கள் நண்பர்கள் வருகிறாங்க. 3-4 பேர். ஆமே, 3+1. ஆமே, சோபார், எலிபாஸ், பில்காத், கடைசியா எலிகு. ஆமே, அது 3 பேர் கடைசியா எலிகு ஆண்டு சொல்ல. அந்த 3 பேர் எப்படி இருந்தாங்க? வந்து சொன்னாங்க, கஷ்டப்படும் போது டேய் கஷ்டப்படாதடா பார்த்துக்கலான்னு சொல்ல வரல. வந்துட சொன்னாங்க, மனுஷன் எதை விதைச்சானோ அதுதான் அறுப்பான். யோபு, நீ என்ன ஆட்டான? கொஞ்ச நிஜமான கொஞ்ச நிஜமா இருந்த, எப்படில இருந்த பாத்தியா பாத்தியா பாத்தியான்னு சொல்லி அவனை பார்த்து தூஷித்தார்கள். இன்னொருவன் சொன்னா, இவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினால் கர்த்தர் அவனை தண்டித்தார். இன்னொருவன் சொன்னா, வார்த்தையினால் யோபுவை காயப்படுத்தினார். வந்தவங்க ஆறுதல் சொல்ல வரல, வந்தவங்க தேற்ற வரல, வந்தவங்க உற்சாகப்படுத்த வரல. வந்தவங்க எல்லாம் எரியிற எண்ணெயில எரியிற நெருப்புல எண்ணெய். இப்படிதான் இன்னைக்கு உலகம் இருக்கு. இன்னைக்கு உலகம் இருப்பதுக்கு காரணம் தெரியுமா? நானே வெந்து கிடக்கிறேன், கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு போவாங்க. கவனிங்க, ஏற்கனவே உடைந்தவனா இருக்கிறோம், கொஞ்சம் இன்னும் காயப்படுத்தும். இப்படிதான் உலகம் இருக்கு. இந்த வந்த நண்பர்கள் அவனை தூஷித்தாங்க, அவனை ஏளனப்படுத்த, காயப்படுத்த, உடைந்த உள்ளத்தோடு யோபு காத்திருக்கிறான். யோபு 32 நீங்க பாத்தீங்கன்னா, 32 முதல் 37 வரைக்கும் பாத்தீங்கன்னா, யோபு தன் நண்பர்களுக்காக போராடுகிறான், ஜெபிக்கிறான். யாருக்காக? நண்பர்கள் யாரு? தோல்ல தூக்குனவங்க அல்ல, ஆறுதல் சொன்னவங்க அல்ல, உதவி செய்தவர் அல்ல, காயப்படுத்தினவங்க. இப்படிப்பட்டவர்களுக்காக யோபு ஜெபிக்கிறான். யோபு 42:10. யோபு தான் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது நல்ல கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினான். இன்னைக்கு சொல்றேன், எனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த செய்தியை கொடுக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையை முடிச்சு சொன்ன காரியம், உனக்கு இரட்ட தனியான பலன் வரணும்னா உன்னுடைய நண்பர்களுக்காக
உன்னை தூஷிக்கிறவளுக்காக, உன்னை காயப்படுத்துவதற்காக, உன்னை உடைக்கிறவளுக்காக நீ ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் நியாயம் தீரும் ஆண்டவரே, என் கண்ணீருக்கான அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நீதிமான வேலை என்ன தெரியுமா? ஒரு நீதிமான வேலை என்ன தெரியுமா? ஆமே, வாசிங்க யாக்கோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாக்கோபு 5:9. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாது இருங்கள். இதோ நியாயாதிபதி உன் வாசப்படியில் நிற்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. நம்ம தேவ சமூகத்தில் வந்து குறை சொல்லவில்லை இராமல், குற்றம் சாட்டவில்லை இராமல், நான் பரிந்து பேசுகிறவனா இருக்க வேண்டியதான் நீதிமானுடைய எண்ணம். ஆமென், ஆமென். நீங்க அப்படி செய்தீங்கன்னா சங்கீதம் 23 சொல்லுகிறது, உன் சத்துருவுக்கு முன்பாய் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். அவனுக்கு முன்னாடி இலைய போட்டு 24 பொரியலை வச்சு அவனுக்கு முன்னாடி உன்னை உட்கார வச்சு சாப்பிட வைப்பாரு. யாருக்கு முன்னாடி? யாருக்கு முன்னாடி? உன்னை நிந்தித்தாங்களா, ஏலம் பண்ணாங்களா, அவனுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை நிற்க வைப்பதுக்கு காரணம் நீ அவனுக்காய் ஜெபம். ஆண்டவரே, என்னை இப்படிப்பட்டவர்களுக்கு முன்பா நிற்க வைத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமே, ஆமே. ஏன்னா நம்ம சில வேளை காயங்கள் உண்டாகுது, மனம் தளர்ந்து விடு. ஆனா ஆண்டவர் சொன்ன விஷயம் யோபுக்கு கற்றுக் கொடுத்தது, யோபு பொறுமையோடு காத்திருந்தனால ஆண்டவர் சொன்னாரு, இவனுக்காக ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் யோபின் நிலைமையை மாற்றினார். எப்படி மாற்றினாரா? இழந்ததுக்கு பதிலாய் இரட்டதனையான பலன் ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இரட்டதனையான பதில் வரணுமா? உங்களை நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை குத்தினவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், அப்படிதானே? ஆமே. சிலுவையில கெத்செமனே தோட்டத்தில் சிலுவையில் போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, நிந்தினவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, இவர்களை மன்னியும். நியாயம் தீருங்கன்னு சொல்லி கேட்கல, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. நம்ம இப்படி இதுதான் ஒரு மெச்சூர், ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு நீதிமானாய், உத்தமனாய், தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் இதுதான். சங்கீதங்கள் புத்தகம் 141:5, சங்கீதம் 141:5, நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். என்ன வாக்குமா? நீதிமான் என்னை தயவாய் கொட்டி உங்களை கடிந்து கொள்ளும். கோபம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் பாஸ்டா இருக்கேன், இப்ப யாராவது உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கோபம் வருமா? வராதா? எப்படி பாஸ்டர் என்னை பார்த்து கேள்வி கேட்கலாம்? எப்படி வசனம் தான் சொல்ல, நீதிமான் என்னை கொட்டும் போது, என்னை கடிந்து கொள்ளும் போது, அது என் தன்னைக்கு எண்ணெயை போல இருக்குது. ஆமே, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் திட்டம் போது நான் உருவாக்கப்படுகிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் நிற்கிறதுக்கு காரணம், என்னை உருவாக்கின என்னுடைய போதகர் இருந்தார், ஆசிரியர் இருந்தார், அவர்கிட்ட நாங்கள் வாங்காத திட்டு இல்லை. ஆமே, திட்டுவாரு, ஸ்டேஜ்லயே திட்டுவாரு, மைக்கில திட்டுவாரு, விசுவாசி 2000 விசுவாசி திட்டுவாரு. ஆமே, இவங்கெல்லாம் மாடு மேய்க்கதான் ஆக்கிடுவாரு.
என் உயிர் எடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போதான் ஆராதனை நடத்திட்டு ஆவிலும் ஆராதனை நடத்திட்டு மயக்க கொடுத்தா எதுக்கு திட்டுவார் தெரியுமா? புல்ஃபிட் ஏன்டா அழுக்கா இருக்கான்னு கேட்பார். ஆமே. ஏன்னா இப்ப சர்ச்சு மெயின் ரோட்ல இருக்க தூசி பறந்து வந்து எங்க வந்துடும், புல்ஃபிட்ல வந்து ஒட்டிக்கும். புல்ஃபிட் அழுக்கு, அது தொட்டை கொடுக்க துப்பு இருக்கா? அப்படியே போட்டு ஆண்டவரே என்ன ஆண்டவரே. விசுவாசிகளை சிரிப்பாங்க. ஊழியக்கார திட்டு வாங்கும்போது யார் சிரிப்பா? எல்லாம் வாயில துணி வச்சுக்கிட்டு எங்களுக்கா ஆண்டவரே விட்டுட்டு போயிடலாமான்னு தோணும். ஆனா அவரால் உருவாக்கப்பட்டோம். அல்லேலூயா. அவ திட்டிடுவாரு. திட்டிட்டு சண்டை திங்கள் நைட்டு கூப்பிடுவார். ஏய் அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண வாங்கடான்னு. எங்க பாஸ்டர் நைட்டு 10 மணிக்கு அந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போற எல்லாம் வந்துடும், எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி வருவோம். ஆனா வீடு இருக்காது, ஒரு ஹோட்டல் இருக்கும். உட்கார வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். சாப்பிட்டுட்டு டேய் இனி இந்த தூசி வராம பார்த்துக்கோங்க, என்ன நாளைக்கு உங்களுக்குலாம் லீவு, என்ஜாய் பண்ணுங்க போங்க. அல்லேலூயா. எங்கள் போதுகிற இடத்துல அடியை வாங்கியிருக்கிறோம், அரவணைப்பு வாங்கியிருக்கிறோம். அதனாலதான் இனி ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு நிற்கிறோம். அல்லேலூயா. வசனம் நீதிமான் என்னை கொட்டும் போது அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். ஏன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். அடி வாங்காம உருவாக்கப்பட முடியாது. அப்படிதானங்க? ஒரு கம்பி அடிக்காம கம்பி நிக்க வைக்க முடியாது. அப்படிதானே? இப்ப நாங்க நகை போடுறோம்னா அந்த நகை எத்தனை அடி வாங்கியிருக்கோம்? எத்தனை? அப்போ எதுக்கு சொல்றேன்னா, நான் கடிந்து கொள்ளும் போதும் நான் கொட்டப்படும் போதும் நான் உருவாக்கப்படுகிறேன் என்பதை விசுவாசிக்க மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா யோபு இப்படிப்பட்ட உபத்திரவத்துக்கு இருந்து தன் நண்பர்களுக்காய் ஜெபம் பண்ணும் போது அவன் இழந்ததை இரட்டதனையாய் பெற்றான் என்று யோபு 42 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அவன் எதெல்லாம் இழந்தானோ அதற்கு மேல அதற்கு மேல அதற்கு மேல அதற்கு மேல அதற்கு மேல கர்த்தர் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். கவனிங்க, இந்த கால வேளையில இந்த மாசத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். நீங்க இழந்ததை இரட்டதனையாய் பெறுவதற்குனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். உங்கள் நண்பர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உன்னை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு முன்னாடி கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. இததான் ஆண்டவர் எனக்கு பேசினது விஷயம். இதுதான் விசுவாசிகளுக்கு இரட்டந்தனையான நன்மைகள் வரும்போது அந்த இரட்டதனையான ஆசீர்வாதம் அது செஞ்சா இது செஞ்சா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னைக்கு சபைக்கு சொன்ன வார்த்தை, உன்னை நிந்தித்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீ நிறைவான பலனை பெறுவாய். உன்னை அழ வச்சவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இரட்டதனையாய் தருவார். உன்னை குத்தினவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இரட்ட. ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இதை செய்து பாருங்க. இந்த 2வது மாசத்துல கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. யாவருக்குள்ளும் கசப்பும் கோபமும் எரிச்சல் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நற்பதா? உடம்புல சுகர் இருக்கு நல்லதா? பிபி இருக்கு நல்லதா? தைராய்டு இருக்கு நல்லதா? வியாதி இருக்கு நல்லதா? எப்படி இதெல்லாம் நல்லது இல்லையோ அதே போலதான் உங்களுக்கு கோபம் எரிச்சல் வராம இருப்பது நல்லது. அது உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம திருவிழந்து வாங்க போறோம். ஒப்பரவாகுங்க. ஆமென். ஆண்டவரே, எல்லா கசப்பும் வெறுப்பும் கோபத்தையும் நான் தூக்கி எறிகிறேன், என்னை மன்னிங்க. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமென், நீங்கள் ஒருவனை கடிந்து கொள்ளும் போது அவன் மனஸ்தாபப்பட்டு உன்னிடத்தில் வந்து செபி கேட்டால் நீங்கள் மனப்பூர்வமாய் அவனை மன்னியுங்கள். தன் தவறுக்காக தன் பிழைக்காக ஒரு வருந்து கேட்டா மன்னிக்கிறோம் சொல்ற. அல்லேலூயா. நம்ம யாராவது கேட்டிருக்கோம் அப்படி? ஆண்டவர் சொல்றாரு, நீ போடுற காணிக்கை கூட ஒவ்வொரு வாய்க்கிட்டு காணிக்க போடுன்றார். ஆசீர்வாதம் எங்க வரும் தெரியுமா? ஆசீர்வாதம் ஏன் இழந்த போற? இதெல்லாம்
விசுவாசி அறிந்து கொள்ள. ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வராம நான் இருக்கிற நிலைமையில இருக்கிறேன், நான் இதுதான் அர்த்தம். இன்னைக்கு ஏன் நான் ஆசீர்வாதமா, இன்னைக்கு ஏன் நான் வளரல, இன்னைக்கு ஏன் நான் உயரல, இன்னைக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னா இதுதான் குணம். நம்ம மன்னிக்கிறவராய் மாறணும். ஆமென். தேவனிடத்தில் ஒப்புரவாக மாறுங்க. நான் திரும்ப சொல்லுகிறேன், உங்க மனசுல இருக்கிற காயம், உங்க மனசுல இருக்கிற வருத்தம், யாரு மேல கஷ்டம் இருந்தா தூக்கி போடுங்க. பிதா அவர்கள் மன்னிப்பாராக. அவளுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அவளை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்கள் சிறையறைப்பை மாற்றி நீ இழந்ததை திரும்பவும் தர வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? இல்லை எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நீங்க பொறுமையோடு காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க. நீங்கள் பொறுமையோடு காத்திருங்க. ஏற்ற காலம் வரும், உன்னை உயர்த்துகிற நாள் வரும், உன்னை உயர்த்துகிற நேரம் வரும். உன் தேவ சந்திக்க கர்த்தர் காகத்தை அனுப்பி வைத்திருக்கிறாரு. அந்த காகம் ஏற்ற நேரத்தில் வீட்டுக்கு வரும். அது வரைக்கும் பொறுமையாய் காத்திருங்க, பொறுமையாய் காத்திருங்க. நிச்சயம் இந்த மாசத்துல சொல்லுகிறேன், நீ இழந்ததை இரட்டத்தனையா நீங்க பெறுவீங்க. நீங்க அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதம் பெறுவதற்கு நீங்க செய்ய வேண்டியது, உன்னை நிந்தித்தவர்களுக்காக ஜெபிக்கணும், உன்னை காயப்படுத்தவர்களுக்காக ஜெபிக்கணும், உன்னை குற்றப்படுத்த நியாய தீருங்கன்னு சொல்லி ஜெபிக்க கூடாது. நான் அவர்களை மன்னிக்கிறேன், நீர் அவளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி மனதார ஜெபம் பண்ணி பாருங்க. நீ இழந்ததை எல்லாம் தேவன் 100 மடங்கு திருப்பி தருவாரு. இழந்ததையெல்லாம் திருப்பி தருகிற தேவன் இந்த கால வெளியில கர்த்தருக்கு சொல்லுவோம், நான் உண்மையாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க கர்த்தர் உங்களோடு பேசி இருந்தா உன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாசத்துல என்னோடு கூட பேசுறீங்க, இந்த வார்த்தையின் மூலமா, இந்த வாக்கு தத்தத்தின் மூலமா நீங்க என்னோடு கூட பேசியிருக்கீங்க. அந்த வார்த்தை ஆவியாக, ஜீவனாக, வல்லமையாக, அக்னியாக எனக்கு இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை நீங்க செய்து நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் அதிகமும் செலுத்துகிறோம். உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா.